ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, SRH CSK 18வது மேட்ச் IPL 2024 ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. டாஸ் வின் பண்ண பேட் கமின்ஸ் SRH கேப்டன், நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பேட்டிங் CSK சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிரானா ஃபிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, பதிரானாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விசா விஷயமா அவர் பங்களாதேஷ் போயிட்டாரு. ஸோ இதனால சேஞ்சஸ் அப்படின்னா ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸ் மொயின் அலி, தீக்ஷனா உள்ள வந்தாங்க. ஸோ மொயின் அலி உள்ள வந்துட்டாரு, அவர் பேட்டிங் குஷன் கொடுப்பாரு, எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சமீர் ரிஸ்வியை டிராப் பண்ணிட்டு ஒரு இந்தியன் பேசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முகேஷ் சௌத்ரி ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இம்பாக்ட் பிளேயர் இதில் அவரை வச்சிருந்தாங்க. ஸோ பேட்டிங் இறங்கின CSK எப்படி விளையாட போறாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே பிச்சில் தான் 277 ரன் SRH அடிச்சிருந்தாங்க. அண்ட் அதை சேஸ் பண்ணாங்க மும்பை, நல்லாவே 240க்கு மேலே அடிச்சாங்க. ஸோ இந்த மேட்ச் அது மாதிரி ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்கும், அதே பிட்ச் தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் விளையாடுறப்போ இல்லப்பா இது அந்த பிட்ச் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரச்சின் ரவீந்திரா 12 ரன்ல அவுட், அதே மாதிரி அவருக்கு கரெக்டா விலைக்கு போட்டு எடுத்துட்டாங்க. ருத்ராஜ் ஐக்வாட் அகைன் ஒரு ஸ்ட்ரகிள்டு இன்னிங்ஸ், அவர் இன்னும் அந்த ஃபார்முக்கு வர்றதுக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு 26ல அவுட். அஜிங்கியா ரஹானே ஒரு கியூட்டான டெஸ்ட் இன்னிங்ஸ் ஒன்று விளையாண்டாரு, 35 ரன்ல அவர் அவுட். சிவம் டூபே மட்டும் இடையில ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணி நல்லா அடிச்சாரு. அவர் அடிச்சதுனால தான் ஸ்கோர் வந்துச்சு. அவர் ஒரு 45 ரன் வரைக்கும் விளையாண்டாரு. ரவீந்திர ஜடேஜா 23 பால்ல 31 ரன், சூப்பர் ஸ்கோர் அப்படின்னு தெரியும். ஆனா 4 பால் தான் அவர் நல்லா விளையாண்டாரு, மற்ற எல்லா பாலுமே அவர் சொதப்பிட்டாரு. எஸ், அதுவுமே ஒரு ஸ்ட்ரகிள்டு இன்னிங்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டேரல் மிச்சலும் கியூட்டான ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாரு. ஸோ டோட்டலாவே ஸ்கோர் 165 தான் வந்துச்சு. எஸ், நான் என்ன நினைச்சேன்னா, ஓகேப்பா CSKவோட பிளேயர்ஸ் கொஞ்சம் தடுமாறுறாங்க பிச்சில். எனக்கு தெரிஞ்ச பிச்சோட வேல்யூவே அப்படிதான் இருக்கு போல. ஐ திங்க் பிச்சு மாறிடுச்சு. ஐ மீன் எப்படின்னா, அந்த பிச்சுக்கும் இந்த பிச்சுக்கும் மாற்றலாம் முடியாது, கியூரேட்டர்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் ஹசியும் சொல்லியிருந்தாரு 180ங்கிறதே நல்ல ஸ்கோர் தான் இந்த பிச்சில் அப்படின்ட்டு. ஆனால் அப்படியே SRH பேட்டிங் பண்ணுறப்ப தாங்க தெரிஞ்சிச்சு ஆடம் அந்த ஒரு இது வரும்ல, அது மாதிரி தும்சம் பண்ணிட்டாங்க. அதுவும் அபிஷேக் சர்மா, முகேஷ் சௌத்ரி அடிச்சாரு பாருங்க, ஒரே ஓவர் அங்கே கேம் முடிஞ்சிருச்சு, 27 ரன்னு. ஸோ ஹெட்டும் அங்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தீபக் சகரையும் போட்டு நொறுக்குனாங்க. அப்புறம் எய்டன் மார்க்ரம் அவரும் நல்லா விளையாண்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு. எங்கேயோ 6 ஓவருக்குள்ளேயே அவங்க முடிச்சிட்டாங்க. அவங்க விளையாண்டதை பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு இது அதே பிச்சு தான், நம்ம பிளேயர்ஸுக்கு தான் விளையாட தெரியல ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு. SRH பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. அந்த கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டு டீம்லயுமே. ஃபர்ஸ்ட் இங்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸோட ஒரு கேப்டன்சி, அவர் கணிச்சிட்டாரு பிச்சை ஒரு 2-3 ஓவர்லயே. இந்த பிச்சில் ஃபாஸ்ட் பவுலிங் போட்டா இவங்க அடிச்சிருவாங்க, ஸோ ஸ்லோவா தான் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மற்ற எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பால் ஸ்லோவா போட ஆரம்பிச்சிட்டாங்க. நட்ராஜன் மட்டும்தான் 2-3 லூஸான பால்ஸ் போட்டாரு ஸ்பீடா, அதை தூக்கி 6 அடிச்சிட்டாங்க. மற்ற எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ பாலா போட்டு நம்ம பேட்டர்ஸை வெறுப்பேத்தி இந்த பிச்சில் ரன்னே வராது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அங்க பண்ணிட்டாங்க. இது பேட் கமின்ஸோட இன்டெலிஜென்ட்டான மூவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு எக்ஸ்ட்ரானரியான கேப்டன்சி சீரியஸ்லி அந்த இடத்துல அவர் பண்ணாரு. சபாஸ் அகமதுக்கு ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாரு, ஏன்னா அவரோட ஓவர் அடிச்சு போடலான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. மயாங்க் மார்கண்டே 2 ஓவர், 3 ஓவர் தான் ஸ்பின்னர்ஸ் போட்டாங்க. அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் ஒரே ஒன்று போட்டு போயிட்டாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு ஸ்லோவா போட வச்சு ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா எகிரவே இல்லை. இந்த 4 ஓவர் டோட்டலா 3 ஸ்பின்னர்ஸ் போட்டாங்கல்ல, அதுல பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ஒரு 39 ரன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, ஸ்பின்னர்ஸ் 3 ஓவர்லயே 39 ரன், மற்ற எல்லாரும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 120 ரன் சொச்சம் கொடுத்திருந்தாங்க. அதுதான் கடைசியில ஸ்கோராவே வந்துச்சு. பட் நம்மளோட கேப்டன்சி வைஸ் எடுத்து பாக்குறப்போ ஒரு பேட்டர்னா தீபக் சகர் ஃபர்ஸ்ட் ஓவர், முகேஷ் சௌத்ரி செகண்ட் ஓவர், திருப்பி தீபக் சகர் தேர்ட் ஓவர், அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அது ஏன் அவர் பண்றாரு ருத்ராஜ் அப்படிங்கிறது தெரியல. ஒரு பேட்டர்னா 6 ஓவருக்கு இவங்க தான் போடணும் அப்படின்னு பண்ண தப்பு. ஏன்னா மொயின் அலியை எடுத்தவங்க நீங்க பேட்டிங்ல தான் அவர் இறக்கி உள்ள, பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கணும் மொயின் அலிக்கு முன்னாடியே. ஏன்னா கம்மி ஸ்கோர் எப்படியாவது ஒரு விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கிறதுல அது பண்ணல. தீக்ஷனாவும் அவர் எப்பவுமே அடி வாங்குவாரு, விக்கெட் எடுப்பாரு, அதுதான் நடந்துச்சு. ஸோ கேப்டன்சி வைஸ்ல மேபி ருத்ராஜ் மேல ஒரு கொஸ்டின் இருக்க தான் போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் பேட்டிங் இறக்கி விட்டதும் இன்னும் எவ்வளவு காலங்க, லெஃப்ட் ஹேண்டர் இறங்கினா லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனா லெஃப்ட் ஹேண்டர் இறங்கணும், ரைட் ஹேண்டர் அவுட் ஆனா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இறங்கணுங்கிறதெல்லாம் இன்னும் எவ்வளவு காலத்துக்குன்னு தெரியல. ஏன்னா சிவம் டூபே அவுட் ஆகி போறப்போ ஆல்ரெடி அஜிங்கியா ரஹானே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. ஸோ நீங்க ஒரு டேரல் மிச்சல் மாதிரியோ இல்ல மேபி தோனியை கூட இறக்கி விட்டு அடிக்கிற ஒரு மோடுக்கு போவாங்க அப்படின்னா
கியூட்டா ஜடேஜாவை இறக்கி விடுறாங்க. ஜடேஜா அஜிங்கியா ரஹானே சேர்ந்து ஒரு கியூட்டான டெஸ்ட் இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் டேரன் மிச்சல் வந்து அவருக்கு மாட்டவே இல்லை இந்த சீசன். ஓவராலா வந்து போன மேட்ச் தோல்வி கூட ஒரு சில விஷயங்கள் நியாயமா இருந்துச்சுங்க. இந்த மேட்ச்ல எனக்கு நிறைய விஷயங்கள் ஒழுங்காவே படல. நம்ம பேட்டர்ஸுக்கு படவே இல்லை. அந்த பிச் ஏதோ வேற பிச்சில் விளையாண்ட மாதிரி விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆப்வியஸ்லி தெரியல, குத்தம் சொல்லலை. இன்னும் 11 மேட்ச் கிட்ட, மேபி 10 மேட்ச் கிட்ட வந்து இருக்கு. ஓகே, ஸ்டில் நமக்கு ஹோப் இருக்கு. 7 மேட்ச் ஜெயிச்சா போதும் இன்னமும். பட் ஸ்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுது சிஎஸ்கேக்கு அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா அடுத்த மேட்ச் கேகேஆரோட, அது சேப்பாக்கில் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே டைம் கேகேஆர் பயங்கர ஃபார்மில் வராங்க. காம்பீர் வேற சொல்லியிருக்காரு சென்னையில் வச்சு நாங்கள் அடிப்போம் சென்னையை அப்படின்ட்டு. அண்டு பதிரானா அண்டு ஃபிஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் 11க்குள்ளே வந்து தான் ஆகணும். சமீர் ரிஸ்வியை நீங்கள் ப்ரொமோட் பண்ணியே ஆகணும். ஒரு கேம்பிள் எடுங்க. ஏங்க எவ்வளவோ யங்ஸ்டர்ஸ் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒருத்தர் அசுதோஷ் சர்மான்னு ஒருத்தர் வந்து விளையாடுறாரு. இன்னைக்கு அபிஷேக் சர்மா விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கேகேஆரில் அந்த ரகுவன்சி வந்து விளையாடுறாரு. அண்ட் சமீர் ரிஸ்வியை ஒரு மேட்ச் 2 6 அடிச்சு அவரோட எபிலிட்டி என்னன்னு காட்டினாரு. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் மேலே இறக்கி விடலாம். எஸ், ஆப்வியஸ்லி அஜிங்கியா ரஹானே இடத்துலயே இறக்கி விடலாம். அஜிங்கியா ரஹானே ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனாருன்னு நான் பேசல. அஜிங்கியா ரஹானே இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஃபார்மில் இல்லை. அவர் நல்ல டச், அவருக்கு நல்ல ஸ்பீடு போட்டா அடிக்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பேட்ஸ்மேன்ஸ் கேப்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்லோ பாலா போட்டு அந்த அவரோட கேமை முடிச்சு விடுறாங்க. சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு ஆள் உள்ள வந்தார் அப்படின்னா ஸ்லோ பால் போட்டாலும் அடிப்பாரு, ஸ்பின்னர் போட்டாலும் அடிப்பாரு, ஃபாஸ்ட் பால் போட்டாலும் அடிப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட அது மாதிரி நிறைய ஷாட்ஸ் வந்து இருக்கு. ஸோ ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் நம்மளோட ருத்ராஜ் குவாட், அஜிங்கியா ரஹானே எல்லாருக்குமே ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ட்ரிக்கு இது பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஏதாவது பண்ணி தான் ஆகணும். உங்களோட கருத்து இந்த மேட்சை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.